அத்தியாயம் 39. எதிர்பாராமல் கோடை நேரத்தில் கொட்டி செல்லும் மழையில் நனைந்தது போல் பிரியாவின் மனதில் சில்லென்ற உணர்வு தோன்றியது. அவளின் கட்டுப்பாட்டையும் மீறி அவளின் இதயத் தோட்டத்தில் பசுமை தோன்றியது. குயில்கள் கோரசாக இன்னிசை கீதம் பாடின. பிரியாவின் அமைதியை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற யோசனையுடன், விக்கிக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அவனே என் கிட்ட சொன்னான். உன் மனசுல படுறதை தயங்காம என் கிட்ட சொல்லு என்றாள் வைஜெயந்தி. விக்கிராந்திற்கு அவளை பிடித்திருக்கிறதா? பல வருடங்களுக்குப் பிறகு பிரியாவின் மனதில் உண்மையாகவே இனிய உணர்வு பரவியது. ஒன்றும் சொல்லாது அசையாமல் அமர்ந்திருந்த பிரியாவின் கையை மெல்ல வருடிய வைஜெயந்தி, சொல்லு பிரியா, உனக்கு சம்மதம்னு சொல்லிடவா? உனக்கு அதுதான் நல்லதுன்னு எனக்கு படுது என்றாள் மென்மையாக. வைஜெயந்தி சொன்ன அந்த உனக்கு அதுதான் நல்லதுன்னு எனக்கு படுது எனும் வாக்கியம் பிரியா கடந்த சில நிமிடங்களாக மறந்திருந்த அவளின் வாழ்வில் நடந்த பழைய சம்பவத்தை விருப்பமே இல்லாமல் நினைவுபடுத்தியது. அன்றும் இதே அர்த்தம் கொண்ட எதையோதான் சொன்னார்கள். அவளுக்கு அது எதுவும் கருத்தில் படவே இல்லை. கசப்பான சம்பவங்கள் மீண்டும் நினைவிற்கு வர அவளின் மனதில் தோன்றியிருந்த இனிய உணர்வுகள் சட்டென மறைந்து போனது. வேண்டாம் அத்தை, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாமே ப்ளீஸ். அதெல்லாம் சரியா வராது என்றாள் மன்றாடும் குரலில். அவளை புரிந்து கொண்டவளாக பரிவுடன் பார்த்தாள் வைஜெயந்தி. 10 வருடங்களுக்கு முன் அவள் நடத்தி வைத்த அந்த திருமணத்தை நினைத்து அவள் வருந்தாத நாளே இல்லை. அதனாலேயே தான் எப்போதும் பிரியாவை கட்டாயப்படுத்தி அவள் எதையும் செய்ய சொல்வது இல்லை. ஆனால் இப்போது ராஜம் வீட்டிற்கு மருமகளாக செல்வதை பிரியா மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை அவளுக்குள் எழுந்தது. முன்பு ராஜம் சொன்னது போல கோபமாக பேசி அல்லது தற்கொலை செய்து கொள்வேன் என அமோஷனல் பிளாக்மெயில் செய்து பிரியாவின் மனதை மாற்ற முயற்சிக்கலாமா என்று யோசித்தவள் உடனடியாக மனதை மாற்றிக்கொண்டாள். இப்போதும் பிரியாவை கட்டாயப்படுத்த அவளுக்கு மனம் வரவில்லை. பிரியாவை முடிவெடுப்பதுதான் சரி. இப்படி எப்போவுமே வேண்டாம்னு சொன்னா என்ன பிரியா அர்த்தம்? அதுவும் விக்ராந்தை உனக்கு தெரியாதா என்ன? அவனை விட ராஜமையும் வர்ஷாவையும் உனக்கு நல்லாவே தெரியும். யோசிச்சு முடிவு எடு. ஒருவேளை உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? அப்படின்னா அதை தயங்காம என் கிட்ட சொல்லு என்றாள் மென்மையாக. என்ன அத்தை இப்படி எல்லாம் கேட்கிறீங்க? அப்படி எல்லாம் இல்லை என்றாள் பிரியா கெஞ்சும் குரலில். சரி, உனக்கு விக்ராந்தை தான் பிடிக்கலை. ராஜமுக்கு தெரிஞ்ச குடும்பம், கனடால இருந்து வந்தானே ஜீவா, அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவனை பத்தி என்ன நினைக்கிற? வைஜெயந்தியின் பேச்சில் இருந்த பின் பகுதியை கணக்கிலேயே கொள்ளாமல், நான் அவரை பிடிக்கலைன்னு எப்போ சொன்னேன் அத்தை? என்று முதல் பகுதிக்கு மட்டும் பதில் சொன்னாள் பிரியா. அவளை நேராக ஒரு பார்வை பார்த்த வைஜெயந்தி, அப்போ ராஜம் கிட்ட நீ சம்மதிச்சிட்டேன்னு சொல்லிடவா? என முகம் மலரக் கேட்டாள். பிரியாவிற்கு அலுப்பாக இருந்தது. எத்தனை தடவைதான் அவளின் மனதை மறைத்து அவள் இல்லை இல்லை என்று சொல்வது? ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? இல்லை அத்தை, வேண்டாம். இது சரியா இருக்காது. அவருக்கு ஆண்டி கிட்ட சொல்லி வேற பொண்ணா பார்த்து. நிறுத்து பிரியா. நான் உன் கிட்ட இந்த மாதிரி ஐடியா லாம் கேட்கலை. உனக்கு சம்மதமான்னு தான் கேட்டேன். விக்கிராந்தே உன் கிட்ட நேரா பேசுறேன்னும் சொல்லியிருக்கான். அவன் கிட்ட பேசிட்டு நீ முடிவு எடுக்கிறதா இருந்தா கூட எடு. விக்கிராந்த் அவளிடம் கல்யாணம் பற்றி பேசப் போகிறானா? பிரியாவினுள் திகைப்பு பரவியது. இதுவரை எப்போதுமே விக்கிராந்துடன் பேச அவளுக்கு தயக்கம் ஏற்பட்டதே இல்லை. ஆனால் அவன் அவளிடம் கல்யாணம் பற்றி பேசப் போகிறான் என்ற செய்தியே அவளுக்கு திகைப்பை தந்திருந்தது. அவன் என்ன பேசுவான்? எப்படி சொல்வான்? பிரியா தன் பாட்டிற்கு யோசனையில் ஆழ்ந்து போயிருக்க, வைஜெயந்தி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா. உன் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்க வேண்டியது. இப்படி மாறிப்போனதுக்கு நானும் முக்கிய காரணம். என் மகனை நான் சரியா வளர்க்கலை. அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்றாள் வருத்தத்துடன். மீண்டும் பிரியாவினுள் பழைய கசப்பு நினைவுகள் ஒன்றாக அலைமோதி அவளை அலைக்கழித்தது. பற்களைக் கடித்து தன்னை இயல்பாக்கிக் கொள்ள அவள் முயலும் போதே, நீ இப்படி ரெஸ்டே எடுக்காம வேலையா செஞ்சு என்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுற. அதை சாப்பிடும்போது எதுவும் தொண்டையை தாண்டி போக மாட்டேங்குது பிரியா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாதான் எனக்கு சந்தோஷம். மத்தப்படி நீ என்ன செஞ்சாலும் என்ன வாங்கி கொடுத்தாலும் மனசுக்குள்ளே துக்கம் மாதிரி ஒன்னு இருந்துட்டே தான் இருக்கு என இப்போதும் வருத்தத்துடனே சொன்னாள் வைஜெயந்தி. அத்தை, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதா? நான் இப்படிதான். எனக்குன்னு ஏதாவது வேணும்னு நான் நினைச்சிருந்தா நானே உங்க கிட்ட சொல்லி இருக்க மாட்டேனா? நீ அப்படி சொல்றவளா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி உன் கிட்ட உட்கார்ந்து கெஞ்சிட்டு இருக்க போறேன்? உன் தங்கை கூட கல்யாணமாகி வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டா. ராதிகா, குணாளன் எல்லோருக்கும் கூட நல்ல எதிர்காலம் கிடைச்சிருச்சு. உன்னை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. இப்போ ஏன் இவ்வளவு நேரம் இந்த சம்பந்தம் பத்தி பேசுறேன்னு உனக்கே தெரியாதா? விக்கிராந்தையும் அவனோட குடும்பத்துல எல்லோரையும் உனக்கே நல்லா தெரியும். வேற யாராவதா இருந்திருந்தா நீ பிடி கொடுக்காம பேசினதுமே நானே பேச்சை நிறுத்தி இருப்பேன். ஆனால் விக்கி குடும்பம் வேற. அந்த மாதிரி குடும்பத்துல நீ வாழப்போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு பிரியா.
பிரியா ஆம் என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இல்லை என்று மறுக்கவும் மனம் வராது. அமைதியாக இருந்தாள். இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்குற பிரியா. சில சமயம் விஷம் குடிச்சு செத்துடலாமான்னு கூட தோணுது. ஆனாலும் உன்னை நினைச்சு தான் அதை செய்யாம இருக்கேன். ஆனாலும் நீ இப்படி இருக்கிறதை பார்த்துட்டே இருக்க தைரியம் எனக்கில்லை பிரியா. என்ன அத்தை, நீங்க என்ன எல்லாமோ பேசுறீங்க? நீங்க எந்த தப்பையும் விருப்பப்பட்டு செய்யலைன்னு எனக்கு தெரியாதா என்ன? பழசை பத்தி பேசி ஒண்ணும் ஆகாது. அதை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? நீ விக்ராந்த் மாதிரி ஒரு சம்பந்தம் வரும்போது அவன் கிட்ட பேசுறேன்னு கூட சொல்லாம இருந்தா எப்படி? அந்த பொண்ணு ஆர்த்தி பத்தி ஏதாவது யோசிக்கிறியா என்ன? பிரியா மறுமொழி சொல்லாது அமைதியாக அமர்ந்திருந்தாள். சரி, உனக்கு விக்ராந்த் பிடிக்கலைனா பரவாயில்லை. வேற நல்ல சம்பந்தமா பார்ப்போம் என்று பேச்சை மாற்றாமல் தொடர்ந்தாள் வைஜெயந்தி. அவரை பிடிக்கலைன்னு இல்லை. ஆனால் பழைய விஷயத்தையே நினைச்சு நினைச்சு காலத்தை ஓட்ட முடியாது பிரியா. நான் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன். அதுதான் நீ தயங்குறதுக்கான காரணம்னா அந்த விஷயத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ராஜம் கிட்ட பேசுறேன். நீ எனக்கு உன் பதிலை மட்டும் சொல்லு. இல்லைன்னா விக்ராந்த் கிட்ட பேசிட்டு சொல்லு. எனக்கு அப்புறம் உனக்கு துணைன்னு ஒரு சொந்தம் வேணும் பிரியா. உன்னை இப்படியே விட்டுட்டு நான் செத்துப் போனா என் ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. உன்னை சந்தோஷமா பார்த்தாதான் எனக்கும் மனசு ஆறும். நீங்க உணர்ச்சிவசப்பட்டு யோசிக்காம பேசுறீங்க அத்தை. ஆன்ட்டி ஃபேமிலி எப்படி கலகலப்பா இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அங்கே நான் போனா சரியா இருக்குமா? இப்போ ஆன்ட்டிக்காக அவர் என்னை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அதனால பின்னாடி எத்தனையோ பிரச்சனை தான் வரும் அத்தை. அதனால தானே அவன் கிட்டேயே நேரா பேசுன்னு சொல்றேன். விக்ராந்த் கிட்ட பேசு. அவனை உனக்கு பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் அத்தை. பிரியா, உன்னை நான் எப்போதுமே எதுக்குமே வற்புறுத்தக் கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். அதனால தான் இப்போவும் கூட இப்படி கெஞ்சிட்டு இருக்கேன். நீயும் விக்ராந்தும் கல்யாணம் பத்தி நேரா பேசினாலே எல்லாம் சரியா நடக்கும். என்ன பேசுறியா? அரை மனதுடன் சரி என்ற அர்த்தத்தில் தலை ஆட்டினாள் பிரியா. மனம் முழுவதும் சந்தோஷம் பொங்க பிரியாவை பார்த்தாள் வைஜெயந்தி. பிரியா முகத்தில் வைஜெயந்தியின் பேச்சினால் ஏற்பட்டிருந்த பதற்றத்தை தவிர வேறு எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் ஏதோ இந்த அளவிற்காவது சம்மதித்தாளே என மனதுள் சந்தோஷப்பட்டுக் கொண்டாள் வைஜெயந்தி. பிரியா முகத்தில் வெளியே தெரியும் மாற்றம் எதுவும் இல்லை என்றாலும் அவளின் மனதின் உள்ளே, மிகவும் உள்ளே, ரகசியமான அவளின் உள்மனதில் வைஜெயந்திக்காக விக்கிராந்துடன் பேசுகிறேன் என்று சொன்ன போதும் கூட கல்லாக்கி அவள் இறுக மூடி வைத்திருந்த இதயத்தின் ஓரத்தில் மெலிதாக சந்தோஷம் துளிர்விட தான் செய்தது.